வணக்கம். எளிமை ஆளுமை திட்டத்தின் மூலமாக சானிடேஷன் சர்டிஃபிகேட்டை எப்படி வாங்குறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். tnesevai.tn.gov.in அப்படிங்கிற வெப்சைட்டை ஓப்பன் பண்ணுங்கள். சிட்டிசன் லாகின் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுடைய கிரெடென்ஷியல்ஸை யூஸ் பண்ணி லாகின் பண்ணுங்கள். ஒருவேளை உங்களுக்கு ஒரு சிட்டிசன் லாகின் இல்லைனா கீழே இருக்க நியூ யூசர் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் ஒரு ஐடியை க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ லாகின் பண்ணுறோம். இங்கே லிஸ்ட் ஆகியிருக்க சர்வீசஸில் இப்போ நம்ம சானிடேஷன் சர்டிஃபிகேட்டை சர்ச் பண்ண போகிறோம். அதுக்கு சர்ச் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சானிடேஷன் சர்டிஃபிகேட் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் ரிசல்ட் இங்கே வந்திருக்கு. இந்த சானிடேஷன் சர்டிஃபிகேட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இது உங்களை இன்னொரு போர்ட்டலுக்கு கொண்டு போகும். இந்த சானிடேஷன் சர்டிஃபிகேட்ஸுடைய டீட்டெயில்ஸ் அண்ட் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் பற்றி இங்கே லிஸ்ட் ஆகியிருக்கும். இது எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். சானிடேஷன் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறதுக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸும் இங்கே கேட்கப்பட்டிருக்கு. இது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா ஃபில் பண்ணலாம். உதாரணத்துக்கு ப்ரிமிஸ் டைப், லொக்கேஷன் டைப், இந்த மாதிரி உங்கள் இன்ஸ்டிடியூஷனுக்கு சூட் ஆகக்கூடிய எல்லா டீட்டெயில்ஸையும் ஃபில் பண்ணுங்கள். அடுத்ததான் இங்கே கேட்கப்பட்டிருக்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணுங்கள். எத்தனை யூரினல்ஸ் இருக்குது, எத்தனை டாய்லெட்ஸ் இருக்குது, எவ்வளவு சானிடரி ஒர்க்கர்ஸ் இருக்காங்க, இந்த மாதிரியான எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டீட்டெயில்ஸையும் இங்கே ஃபில் பண்ணணும். அடுத்ததான் இங்கே கேட்கப்பட்டிருக்க சில டிக்ளரேஷன் அண்ட் அஃபிடவிட், இதை எல்லாத்தையும் நம்ம ஃபில் பண்ண போகிறோம். இந்த ப்ரெமிசஸை நான் சுத்தமாக வச்சுருக்கேன். இங்கே கொசு உற்பத்தி ஆகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. இங்கே உற்பத்தி ஆகிற கழிவுகளை சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் படி நான் டிஸ்போஸ் பண்ணுறேன். தேவையான குடிநீர் வசதி ஏற்படுத்தியிருக்கேன். தேவையான கழிப்பறை வசதிகளை ஏற்படுத்தியிருக்கோம். சானிடேஷன் ப்ரோட்டோக்காலை ஃபாலோ பண்ணுறோம். சானிடேஷன் சர்டிஃபிகேட்டோட சானிடேஷன் ப்ரோட்டோக்காலையும் நாங்கள் டிஸ்பிளே பண்ணுவோம். எந்த நேரத்துலையும் எங்களோட கட்டடத்தை அரசாங்கம் இன்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கான உரிமை அரசாங்கத்துக்கு இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் இங்கே உறுதி செய்கிறோம். இங்கே கொடுத்துருக்க எல்லா விவரங்களும் உண்மையானது அப்படிங்கிற உறுதிமொழியும் நம்ம கொடுக்குறோம். கடைசியாக சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வெற்றிகரமாக உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் நம்பர் ஜென்ரேட் ஆகியிருக்கு. அடுத்த கட்டமாக இங்கே கேட்கப்பட்டிருக்க டாக்குமெண்ட்ஸை நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். இதில் முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது ப்ரோட்டோகால் டெம்ப்ளேட். இதை டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ண பிறகு இங்கே கேட்கப்பட்டிருக்க கேள்விகளுக்கான பதிலை இங்கே எடிட் பண்ணி நீங்கள் வேர்ட் டாக்குமெண்ட்டாகவே அப்லோட் பண்ணலாம். அல்லது இதை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் மேனுவலாக ஃபில் பண்ணி அதை ஸ்கேன் பண்ணி பிடிஎஃபாகவும் அப்லோட் பண்ணலாம். இது ரெண்டுத்தில் எந்த மெத்தடில் நீங்கள் அப்லோட் பண்ணாலும் அந்த பிடிஎஃப் 200 KB தான் இருக்கணும். சர்டிஃபிகேட் ஜென்ரேட் ஆகிறதுக்கு இது ரொம்ப மேண்டடரியான டாக்குமெண்ட். அடுத்ததாக தேவையானது உங்களுடைய பேன் கார்டும் உங்களுடைய சிக்னேச்சரும். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். முதல்ல பேன் கார்டு, இது டாக்குமெண்ட் நம்பர் 1. உங்களுடைய பேன் கார்டும் சிக்னேச்சரும் ஃபோட்டோ ஃபார்மேட்டில் மட்டும்தான் இருக்கணும். அதுவும் 200 KB தான் இருக்கணும். பேன் கார்டு சக்ஸஸ்ஃபுல்லாக அப்லோட் ஆகியிருக்கு. அடுத்ததாக உங்களுடைய சிக்னேச்சர், இது டாக்குமெண்ட் நம்பர் 2. கடைசியாக அந்த சானிடேஷன் ப்ரோட்டோகால். நீங்கள் ஃபில் பண்ண உங்களோட சானிடேஷன் ப்ரோட்டோகாலை பிடிஎஃப் ஃபார்மேட்டில் 200 KB இதில் அப்லோட் பண்ணணும். இது டாக்குமெண்ட் 3. இது எல்லாத்தையும் சரியாக அப்லோட் பண்ண பிறகு மேக் பேமெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இங்கே உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபீஸ் டீட்டெயில்ஸை நீங்கள் பார்த்துக்கலாம். இதுதான் உங்களோட அப்ளிகேஷன் நம்பர். இதை காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. பேமெண்ட் பண்ண பிறகு செக் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் அப்ளிகேஷன் நம்பரை இங்கே பேஸ்ட் பண்ணி சர்ச் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் சர்டிஃபிகேட்டை ஃபெச் பண்ணி டவுன்லோட் ஆப்ஷன் மூலமாக உங்கள் சர்டிஃபிகேட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். 1 வருஷம் வேலிடிட்டி கொண்ட இந்த சர்டிஃபிகேட்ஸ் இப்போ உங்களுக்கு உடனுக்குடனே கிடச்சிருக்கு. இப்படி தான் எளிமை ஆளுமை மூலமாக சானிடேஷன் சர்டிஃபிகேட்டுக்கு அப்ளை பண்ணி டவுன்லோட் பண்ணணும். நன்றி.